ஹாப்பி பர்த்டே பேபி ஜேன். இதோ உன் பிறந்த நாள் கேக். சீக்கிரம் சாப்பிட்டு பாரு. அந்த கேக் விழுந்து விட்டது. இல்ல, பார்ட்டி நாசமாயிட்டே. கேக் இல்லாமல் பிறந்த நாள் என்ன? எனக்கு பிறந்த நாள் கேக் வேண்டும். எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. நாம் ஒரு சமையல் சேலஞ்ச் நடத்தலாம். பேபி ஜேன் தனது கனவு கேக்கை வரைய இருக்கிறார். ஆஹா, இது ஸ்ட்ராபெரி கொண்டு மிகவும் அழகாக உள்ளது. ஓ, இது என் முட்டை. ஆஃப் ஆஃப் கிட்டத்தட்ட ஆஃப். இது உடைந்து விட்டது. இது நல்லதல்ல. எனவே அதிகப்படியானதை நீக்குகிறோம் மற்றும் ஆஃப். முட்டை மிகவும் இழுக்கு. என்ன அசிங்கம். ஓ, நான் உங்களுக்கு உதவுகிறேன். சீனி. ஒரு வாழ்க்கை இப்போது அனுபவம். சற்றே அதை இனிப்பை சேர்க்கலாம். உபயோகிக்கவும். பாட்டி பார்க்காமல் இருக்கையில் நான் இன்னும் சேர்க்கிறேன். போதும். இனி பார்க்க காத்திரு. ஏன் இது திறக்கவில்லை? சீக்கிரம் திறக்கவும். ஓ, ஷாக். பால் எங்கு வந்ததில் முழுவதும் பரவி உள்ளது. ஓ மை காட். வேறே போல்ஷ பால் இல்லை. ஓ இல்ல, அதுவே போதுமான அளவு. ஏன் அடிக்கடி நீர்த்து விட வேண்டும்? மாவு சேர்த்துக் கொண்டிருக்கிறேன். ஓ, நான் முழுவதும் மாவில் மூழ்ந்திருக்கிறேன். அச்சா, நான் ஒரு கேக் சமைக்க நேரம் வந்துவிட்டது. பாட்டி, கவலைப்படாதீர்கள். ஏன் கூச்சலிடுகிறீர்கள்? அச்சம், உங்கள் கூச்சல்கள் எனக்கு எந்த வழியிலாவது உதவுகிறது. வந்துடுவோம் கேக் வாங்க. மா சேர்த்து கலக்குகிறோம். ஆனால் நான் உண்மையில் என்னுடைய கைகளால் கலக்க விரும்புகிறேன். அம்மா பெண்ணே, நீ எப்படி செய்ய வேண்டும் பாரு. ஆம் ஆம், உங்கள் தலைமைத்துக்கு எந்த அபத்தத்தையும் நிரப்பாதீர்கள். நான் ஒரு சிறப்பு இயந்திரத்தை பயன்படுத்த விரும்புகிறேன். வாவ், மாவு தயார். நாம் முயற்சி செய்ய வேண்டும். சரி, அலறியது. இப்போது சாக்லேட் மாவாக சேகரிக்க சிறிது கோகோவை சேர்க்கிறேன். தயார். அதனை ஒரு வட்ட வடிவில் ஊற்றுவோம். நான் ஒரு ருசியான கேக் போட்டு பார்க்கிறேன். அவனுக்கு கத்திருக்கலாம். ஆம், குளிர்ச்சியான பாட்டி. நான் ஓரியோ சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். நிறுத்துங்கள். ஆம், கீழ்த்துண்டுக்கு நான் கூகிகளை பயன்படுத்தலாம். நான் ஓரியோ கேக் மற்றும் சில நிறமுள்ள மாவு வைத்திருப்பேன். எல்லாவற்றையும் குழப்பமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இது மிகவும் குளிர்ந்ததாக இருக்கும். அதை பேக்கிங் செய்ய அனுப்புகிறேன். சரி, ஆர்வலர்கள் இறுதியாக தங்களது வேலை ஒழுங்குபடுத்திவிட்டனர். நான் எனது கேக்கில் வேலை செய்ய தொடங்குகின்றேன். நான் UKVE மாவுகளை தயாரித்து வைத்தேன். நான் அதை வானவில் நிறங்களால் பூச போகிறேன். ஆஹா, மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. பேபி ஜெயினுக்கு இது மிகவும் பிடிக்கும். ஆஹா, ஹா ஹா. இப்போது எல்லாவற்றையும் வாய் சோட்டைகளில் ஊற்றுகிறோம். அதை ஓவன் வாய்க்களில் அனுப்புவோம். அருமை. எல்லாம் பொறுப்பாக இருக்கும். எனது கண்டிப்பான கட்டுப்பாட்டின் கீழ். ஓ, எங்கே தயார். அதை வெளியே எடுக்கிறேன். ஆமா. என்ன? இங்கே நாம செல்வோம். நமக்கு ஒரு வட்ட வடிவம் தேவை. இப்போ நீங்கள் சில மந்திரம் பார்க்கலாம். Pringles. மேடம் நிஜாக், மரபகுதியில இருக்க அழகான சிறுமி ராஜகுமாரி. அது உங்களுக்கு என்ன நினைக்க வைக்கிறது? சரி சரி. ஓ, நான் அதை வெளியே எடுக்க நேரமாகிவிட்டது. நானும் பப்பி தான் பயன்படுத்த போகிறேன். அது உண்மையில் திரவ மார்ஷ்மெல்லோ. ஓ, அது மிகவும் ருசியாக உள்ளது. நீங்கள் உங்கள் விரல்களை நக்குவீர்கள். எனது கேக் கண்டிப்பாக ஏதோ குறைவாக உள்ளது. ஓ, நிச்சயமாக பக்கங்களில் சில கிரீம் மற்றும் சில கிட்காட்ஸ். அரிசி சாக்கராகுனர் என்கிற பதிலில் மனுமிடமங்கையன். அது பொருத்தமாக உள்ளது. உங்களுக்கு என்ன சமையல்காரர்? நான் எனது அற்புதமான வண்ண கேக்குகளை தயாரித்துள்ளேன். இப்போது எல்லாவற்றையும் எடுத்து முழு கேக்கை சேகரிக்க தொடங்குகிறேன். தயாரா? இப்போ நான் அதை அலங்கரிப்போம். முழு கேக்கும் அவற்றில் மூழ்க வேண்டும். அது மிகவும் ருசிகரமாக உள்ளது மற்றும் இயல்பாகவே. மேல் ஒரு வானவில், கொஞ்சம் வெப்பம் பிடித்த சர்க்கரை கிரீம். இதுவே எல்லாம். பிறந்த நாள் குழந்தை, நான் உன் விமர்சனத்தை எதிர்பார்க்கிறேன்.
ஆஹா, எல்லா கேக்குகளும் எவ்வளவு பிரகாசமாக இருக்கின்றன. இது சுவாரஸ்யமாக இருக்கிறது. எவ்வளவு அழகாக இருக்கிறது என் பாசமான இளவரசி. ஆனால் அது என்ன? இது ஒரு கேக் பொம்மை. என்ன ஒரு அழகான மற்றும் இணைப்பு. என்ற ஆடையோ அருமையானது. நன்றி பாட்டி. ஓ, இது என்ன? அது என் சகோதரியிடமிருந்து வந்ததா? எங்கள் முழு முயற்சியையும் செய்தோம். இதை முயல்வோம். சரியா? அப்படியா? இதெல்லாம் எவ்வளவு அதிசயமா இருக்கிறது. கேக் கனவாக இருக்கிறது. செய்து பார்க்கலாம். என்ன சுவை! இது எந்த அளவில் அற்புதமானதாக உள்ளது. ஆனால் நான் வெற்றியை யாருக்கு கொடுக்கணும்? சரி, நான் சிந்த நில்கிறேன். ஓ, நான் என த்ரவ் விடுவேன். சப்வின். அதிசயம். என்ன? நிஜமா? எப்படி எதிர்பார்க்காதது? இப்போ குட்டி ஜேன் அவளோட ஜோய செஞ்சுட்டு வா. பாட்டி தூங்கிட்டா. இந்த முறை என்ன இருக்கு உண்டிட்ட? ஓ, இது ஒரு கேக். சரி, சமையல்காரர் தெளிவாக சாத்தியமா இருக்கிறார். விவியனும் கூட. பாட்டியும் தயாராக இருக்கிறார். இவர்கள் கடினமான போட்டியாளர்கள் மற்றும் கடினமான போட்டிகள். பாட்டி சாப்பாடு சமைக்கும் தரமாக ஷெப் மிஞ்சவா. நீங்கள் யாருக்கு ஆதரவு தருகிறீர்கள்? கருத்துக்களில் எழுதுங்கள். ஆஹா, உண்மையாகவே எல்லாம் மிகவும் விரைவாக நடக்கிறது. பாட்டி எந்த விதத்திலும் தனது வெற்றியை கையளிக்க விரும்பவில்லை. அவளோடுச்சு. நான் இதை ஓவியம் பொருத்துவேன். நான் நினைப்பென்றால் சிறந்த முறையில் செய்வேன். வாவ், நிலைமை சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. யார்தான் முதலில் முடித்துக் கொள்வார்கள்? அவர்கள் மாவை போட வேண்டும். ஆனால் ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் மீதம் இருக்கிறது. ஆஹா, நீங்கள் பேக்கேஜை போர்த்த போகிறீர்கள். யாராவது வாருங்கள், எங்களுக்கு உதவுங்கள். ஆஹா, விவியனுக்கு மாவு தேவைப்படுகிறதா? விவியன், நீங்களே ஒரு கேக் போல இருக்கிறீர்கள். பால் மற்றும் முட்டைகளை சேர்க்க வேண்டும். இதோ போச்சு. ஹே, நீங்கள் ஏற்கனவே பேக் செய்கிறீர்களா? சரி. ஓ, எனக்கு எதுவும் இல்லை. ஆனால் நான் தயாரான கேக்குகளை பயன்படுத்துவது நல்லது. இப்போது நான் சில பருப்புகளை சேர்க்கிறேன். அக்கா ஜேன் பரங்கிக்காய் சிறந்த பசந்தவள். இதோ செய்முறை முடிந்தது. நான் கொஞ்சம் கிராமியல் சீரப்பும் சில நொறுக்கு ரோட்டைகளும் சேர்க்க போகிறேன். அதை கீழே வைக்கிறேன். மேலே சில முறுக்கு துண்டுகள், மேலும் சற்றே வெப்பதயிர். வோலா, அது சரியானது. சக்தி. ஓ, என் பிஸ்கட் தயாராகிவிட்டது. என்னுடையது கூட. ஆம், நீங்கள் இருவரும் இதை செய்தீர்கள். அதனால் விரைவாக அதை வெளியே இழுக்கவும். பாட்டி ஏற்கனவே கேக் ஒன்றில் வட்டமாக வெட்டியுள்ளார். மேலும் ஜெஃப் ஏற்கனவே கப் சரி, கேக்கிற்கான எனது ஓரளவை கண்டறிந்து படலங்களை விட்டார். செய்கிறேன். சிறிது கிரீம், எல்லாவற்றும் எனது சமையல் முறைக்கு ஏற்ப. பேபி ஜேன் எனது கப் கேக்கை பிடிக்கும். அதை ஒரு முறை பாருங்கள். நான் குளிர் பருப்பு மற்றும் சாக்லேட் சிப்ஸ் கூட சேர்த்துள்ளேன். எவ்வளவு சுவையாக மணக்கிறது. ஏற்கனவே நுரைகிறது. என் அன்னை இருக்கிறார். இதற்கு முயல்வோம். காரமெல் மற்றும் கூடைகள். வாவ், ருசிகரமாக இருக்கிறது. இங்கே என்ன காத்திருக்கிறது? இதை பாட்டி சமைத்ததாக தெரிகிறது. அது கண்டிப்பாக பாட்டிதான். இது ருசிகரமாக உள்ளது. இந்த ஒன்றை சமையலர் ஜெயடித்தவர். பார்ப்போம். வாவ், சீரானது. நான் எந்ததை தேர்வு செய்ய வேண்டும்? என் சகோதரியின் கேக் எனக்கு பிடித்தாம். நான் ஜெயிச்சேனா? ஐஸ், நீங்கள் ராபாபாவின் இந்த வீடியோவை கேட்டீர்களா? அப்போ விரைவில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். புதிய குவல் வீடியோக்களை தவறவிடாமல். விரைவில் சந்திப்போம். பை.